வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செங்கோடு ரோட்டில் தான் நம்ம வாதியார் மில்லுன்னு சொல்லுவாங்க. அது மெயின் ரோட்லேயே தான் நம்ம செட்டு போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்க மாடலை பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடலில் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே டைப் பார்த்திங்கன்னா 4 கார்னர் மஞ்சு கோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டைலில் தான் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா செராமிக் டைல் தான் நம்ம யூஸ் பண்ணி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க செராமிக் டைல் பிராண்டு பார்த்திங்கன்னா சீல்டருங்கிற பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ரெட்டு தான் சொல்லுவாங்க. ரெட்டும் அண்டு பிளாக் ஷேடும் கொஞ்சம் கலந்து இருக்கும் இந்த செராமிக் கோட்டில். செராமிக் கோடு ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் ஓடெலாம் பார்த்திங்கன்னா பாசம் பிடிக்கிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிராக் ஆகிறது, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிறையா டஸ்ட்லாம் ஆட்டினா அப்படியே ஒரு நிறையா இதாகிருங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா செராமிக் கோடில் சுத்தமாக இருக்காது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கலர் பிரச்சனை பார்த்திங்கன்னா கலர் ஃபேடிங் பிரச்சனையே சுத்தமாக இருக்காது. இந்த செராமிக் கோடுக்கு பார்த்திங்கன்னா 30 to 40 வருஷம் உங்களுக்கு வாரண்டியே கொடுக்குறாங்க. இந்த செராமிக் கோடு போகிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக ஹீட் இருக்காது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சவுண்டு மழை சவுண்டு சுத்தமாக இருக்காது. செராமிக் கோடுனா என்ன ஃபுல் செராமிக் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா மேலே ஒரு செராமிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்திங்கன்னா பியூர் கிளே ஒயிட் கிளேயில் தான் வந்து இது செஞ்சுருப்பாங்க. எதுக்காக வந்து அந்த செராமிக் கோட்டிங் கொடுக்குறாங்கன்னா, இந்த கலர் ஃபேடிங்கு பாசம் முடிக்காமல் இருக்கிறதுக்கு, கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நமக்கு இந்த செராமிக் கோட்டில் செராமிக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. செராமிக் கோடு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இல்லை, இப்போ தான் ட்ரெடிஷ்னலாக வந்து நிறைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா செராமிக் கோடு பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்குங்க. நம்ம நாமக்கல் ரூஃபிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. கீழே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டாட்டா பைப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லர் பார்த்திங்கன்னா 6x6 பில்லர் ஸ்கொயர் பில்லர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2.5 mm திக்னஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4x2 பர்லின் பார்த்திங்கன்னா 1.25 பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணிக்கிற அனைத்து பிராண்டுமே பார்த்திங்கன்னா டாட்டா பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு வந்து 2 பைப் போட்டு தான் நம்ம போடுவோம். எதுக்காகனா மேலே ஓட்டுக்கு தனி பைப்பு, கீழே ஓட்டுக்கு தனி பைப்பு. ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் கீழே ஓட்டை கழட்டிட்டு மேலே இருக்கிற என்ன பிரச்சனையும் பார்த்து ஈஸியாக பார்த்துக்கலாங்க. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் நம்ம போடணும். நார்மலாக ஒரே சிங்கிள் பைப்பில் பார்த்திங்கன்னா போடக்கூடாதுங்க, 2 ஓடையும் போடக்கூடாதுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு லுக் இருக்கும். நம்ம எதுக்காகனா இந்த மாதிரி 3 பக்கம் 4 பக்கம் டேப்பர் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு ஃப்ளாட்டு கொடுத்துருக்கோம். எதுக்காகனா ஒரு லைட்டு ஃபேனு அந்த மாதிரிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லைட்டு சைடில் வெளியே அவுட்டரில் ஒரு ரோடு கொடுத்துருக்கோம், சுற்றியும் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கோம். எதுக்காகனா ஸ்பாட் லைட்டு அந்த மாதிரி போடுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணிக்கிற ஓட்டோட டிசைன் பார்த்திங்கன்னா மேட்டுன்னு சொல்லுவாங்க. பிராண்ட் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் பிராண்டு தான் நம்ம ஓடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் போட்டு தான் நம்ம ஓடு மாட்டியிருக்கோம். எதுக்காக வார்னிஷ் போடுறோன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அட்ராக்டாக லுக் இருக்கும். அதனால தான் அந்த கலர் போட்டிருக்குங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாமக்கல் ரூஃபிங்ஸ் பற்றி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குங்க. நன்றி, வணக்கங்க.